சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற நயினார் நாகேந்திரன் தான் காரணம் என டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு மாநில தலைமையில் இருந்த அண்ணாமலை நடுநிலையோடு செயல்பட்டார், நயினார் நாகேந்திரன் அகம்பாவத்துடன் பேசுகிறார் என்று டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியிலிருந்து அண்மையில் வெளியாகியிருந்த டிடிவி தினகரன் அதற்கான காரணத்தையும் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் நினைக்காத கூட்டணி அமைய இருக்கிறது, நாங்கள் இருக்கும் கூட்டணிதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினோமோ அவர்களோட கூட்டணியை நயினார் எதிர்பார்ப்பது சரியல்ல என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தொண்டர்களின் எதிர்காலம் கருதி நல்ல முடிவெடுப்பேன் என்றும் டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். நயினார் நாகேந்திரன் நாங்கள் பேச தயார், ஓபிஎஸ் உடனும் டிடிவியுடன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் உடன் பேச வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் கூறுவது பொதுவெளியில் அவர் சும்மா சொல்கிறார், இதிலே அவருடைய மனநிலை புரிகிறது என்றும் டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அமமுக கட்சி பழனிசாமியின் துரோகத்தை எதிர்க்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எடப்பாடி பழனிசாமியை எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்றும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். டிடிவி தினகரனின் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணம் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் என்று டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தினகரனின் குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக பாஜகவின் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணம் தற்போது மாநில பாஜக தலைமையாக இருக்கும் நயினார் நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. உங்க கருத்து என்ன? இல்ல இப்ப நீங்க பேசும்போது தெரியுது மாநில தலைவர் கருத்து சொல்லியிருக்கிறாருன்னு. அவர் கருத்து சொன்ன பிறகு நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு, அந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி, இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் ஆளுகிற கட்சி, தேசியத்தை ஆளுகிற கட்சி, இந்த நாட்டை ஆளுகிற கட்சி, அந்த கட்சியில் ஒரு தனிநபர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்கள் சரியில்லை, இவர்கள் நன்றாக இருந்தார்கள் என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. இது கட்சியின் அடிப்படையில் தலைவர்கள் செயல்படுகிறார்கள். அண்ணன் திரு டிடிவி அவர்கள் மிக தெளிவான ஒரு அரசியல் தலைவர். அவர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் மாநில தலைவர் சொன்னதை போல இந்த கருத்துக்கு நாங்கள் யாரும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இது எதிர்பாராத ஒன்று. கட்சியினுடைய பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனைகள், அண்ணா திராவிட கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை உருவானதை போல இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம் என்னெல்லாம் சொல்வது அவ்வளவு நன்றாக இருக்காது. இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது, மாற்றங்கள் நிறைய வரும். எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல பொறுத்திருந்து பாருங்கள் என்பதைதான் இப்ப சொல்ல முடியும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்க பேச தயாரா இருக்கும் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி தினகரன் கூடயும் அப்படின்னும் நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் பேசியிருந்தாரு. இதுவுமே ஒரு பொதுவெளியில சும்மா பேசியிருக்கிறாரு அப்படின்னும் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி ஓபிஎஸ் சந்திக்காததற்கு பின்னணியில நயினார் நாகேந்திரன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே அவர் நேற்று முன் வச்சே பேசியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் இப்போது இந்த கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார். சார் இல்லம்மா அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை முறை சந்தித்திருக்கிறார் பிரதமர் அவர்களை, அமித்ஷா அவர்களை பல முறை நேரில் சந்தித்திருக்கிறார், பல முறை விமான நிலையத்தில் சந்தித்திருக்கிறார். இதுவரை சந்திக்கவே இல்லை என்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியுமா? அன்றைக்கு உள்ள நிலை, அன்றைக்கு உள்ள ப்ரோக்ராம், அன்றைக்கு எந்த அடிப்படையில் அந்த விட்டு போச்சு அப்படிங்கிறதுனால 100 தடவை சந்தித்த ஒரு தலைவர் ஒரு முறை சந்திக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்கு அதற்கு ஒரு பின்னாலே ஒரு கதையை எழுதி வசனம் எழுதி இவர்தான் காரணம் என்று பேசுவதெல்லாம் நியாயமாக இருக்காது. இல்ல, அது குறித்த ஒரு விளக்கத்தை பெறுவதற்காக தான் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மாநில தலைவர் ஆன பிறகு பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் செல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு இருக்கிறது. அந்த செல்லக்கூடிய நேரங்கள்ல டிராவல்ல விமானத்துல பயணிக்கும் போது எவ்வளவு நேரத்துல ஒரு கால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதை ஏற்கனவே நயனா நாகேந்திரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் மிகுந்த அறிமுகம் உள்ள ஒரே இயக்கத்திலே பணியாற்றிய தலைவர்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணத்தை எல்லாம் இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி திமுகவை ஆட்சியிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படும் போது இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்ப்பது எனக்கு சரியா என்று புரியவில்லை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே இருவருமே அறிமுகம் இல்லாத நபர்கள் கிடையாது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், அதிமுகவிலேயும் முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார், இப்போ தனியாக அதிலிருந்து வெளியேறி இருக்கிறார், என்டிஏ கூட்டணியிலையும் தொடர்ச்சியா இருந்திருக்கிறாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அவரை சந்திக்க முடியல பிரதமர் நரேந்திர மோடி. அதற்கு பின்னணியில மாநில தலைமை தான் இருக்குன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. நீங்க திருப்பி அந்த சந்திக்காது எத்தனை முறை சந்தித்தார்? 100 முறை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். அந்த சூழலை டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில இருந்து மெசேஜ் வந்துதான் இங்க பார்க்க முடியும். இப்ப திடீர்னு சென்னையில வந்து அவர் பார்த்தாருன்னா டெல்லி ஆபீஸ்ல பிஎம் ஆபீஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணி இவங்க வர்றாங்க, இந்த அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு டெல்லியில இருந்து வரக்கூடிய விஷயம். அது திடீர்னு நீங்க சந்திக்கிறது இல்ல. 100 முறை சந்தித்ததை ஒரு முறை சந்திக்காததை ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கருத்தா, விவாதத்துக்குரிய கருத்தா எடுத்துக்கொள்வது, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நினைப்பதெல்லாம் தவறான செயல் என்றுதான் நான் கருதுகிறேன். எல்லாரும் ஒரே நோக்கத்துல ஒரே லட்சியத்துல இருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. கொஞ்சம் பொறுத்திருப்போம். நன்றி. ரொம்ப நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டுல எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிக்குமோ, அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான். இவர்கள் வந்து கருணை இல்லாம காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்க நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? போலீஸ்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாங்க. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.